வெளியே வந்தாலும் அடங்காத அகங்காரம், குறையாத ஆணவம் என ரோகிணி இன்று மீனா மற்றும் ஸ்ருதியை நேருக்கு நேர் சந்திக்கிறாள். உங்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது என்று நக்கல் சிரிப்புடன் தொடங்கும் ரோகிணி, தானும் மனோஜும் விரைவில் அந்த வீட்டிற்குள் நுழைவோம் என்று சவால் விடுகிறாள். தேவைப்பட்டால் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவேன் என்று அவள் பேசும்போது அவளது கண்களில் ஒருவிதமான வன்மம் தெரிகிறது. ஆனால் மீனாவும் ஸ்ருதியும் அவளது பேச்சை துச்சமாக மதிக்கிறார்கள். எங்களுக்கு உன் ஆதரவு தேவையில்லை, நீயே ஒரு சிக்கலில் இருக்கிறாய் என்று அவர்கள் பதிலடி கொடுக்கும்போது ரோகிணியின் முகம் மாறுகிறது. நீயும் உன் மாமியாரும் சேர்ந்து ஆடும் ஆட்டம் விரைவில் முடியும் என்கிற ரீதியில் ஸ்ருதி வைத்த குறி ரோகிணியை நிலைகுலையச் செய்கிறது. இவள்தான் மீனாவை வீட்டை விட்டு துரத்த பின்னணியில் இருந்திருப்பாளோ என்ற சந்தேகம் ஸ்ருதியின் மனதில் ஆழமாக பதிகிறது. வீட்டில் வேலை செய்ய ஆள் இல்லை என்றதும் விஜயாவின் பாசம் இப்போது வேஷமாக மாறுகிறது. முத்துவும் ரவியும் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது செல்லப்பிள்ளை மனோஜ் மட்டும் நான் படித்தவன், பெரிய தொழிலதிபர் என்று கூறி தப்பிக்க முயல்கிறான். அவனை வேலை செய்யச் சொன்ன முத்துவை நோக்கி விஜயா தன் வழக்கமான நாரதர் வேலையைக் காட்டுகிறாள். என் மகன் பெரிய படிப்பு படித்தவன், அவன் எப்படி பாத்திரம் கழுவுவான் என்று கேட்டு அவனை உச்சி முகர்கிறாள். மீனாவை வீட்டை விட்டு துரத்திய பிறகு வீட்டின் நிலைமை சீர்குலைந்திருப்பதை உணர்ந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள அவளது கர்வம் தடுக்கிறது. ஒரு கட்டத்தில் வேலைக்கு ஒரு ஆளை வைக்கப் போவதாக விஜயா அறிவிக்கிறாள். அதற்கு முத்து, வேலைக்காரியின் சம்பளத்தை மனோஜ்தான் தர வேண்டும் என்று கூற வீடே ரணகளமாகிறது. தன் மகனை தூக்கி பிடிக்கும் விஜயாவின் இந்த குருட்டு பாசம் குடும்பத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்பதுதான் ரசிகர்களின் தற்போதைய கேள்வி. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் மீனாவின் உழைப்பு நிறைந்திருப்பதை அண்ணாமலை உருக்கமாக எடுத்துரைக்கிறார். விஜயாவிடம் அமர்ந்து அவர் பேசும்போது மீனாவின் அருமை இப்போதுதான் புரிகிறது என்பது போல அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சவுக்கடியாக விழுகின்றன. மீனா இருந்தவரை இந்த வீட்டில் ஒரு சத்தம் கேட்டதா? அவள் காலையில் இருந்து மாலை வரை மாடாக உழைத்தாளே, அவளை ஒரு வார்த்தை பாராட்டினாயா என்று அவர் கேட்கும்போது விஜயா மௌனமாக இருக்கிறாள். அவள் இந்த குடும்பத்தின் முதுகெலும்பு, அவளைப் போன்ற ஒரு மருமகளை பார்க்க முடியாது என்று அண்ணாமலை சொல்லும்போது அவரது கண்களில் கண்ணீர் திரையிடுகிறது. நாயின் வாலை நிமிர்த்த முடியாது என்பது போல உன் புத்தியையும் மாற்ற முடியாது என்று அவர் விஜயாவைச் சாடும்போது அண்ணாமலையின் மனவேதனை உச்சக்கட்டத்தை எட்டுகிறது. மீனா இல்லாத வீடு ஒரு வீடே அல்ல என்பதை அவர் ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். மீனாவை தேடிச் செல்லும் முத்து அவளது பிரிவைத் தாங்க முடியாமல் தவிக்கிறான். மீனாவின் கையால் செய்த ஒரு உப்புமாவின் சுவை கூட ரவி செய்த உணவில் இல்லை என்று அவன் ஆதங்கப்படும்போது அந்த கணவன் மனைவிக்கு இடையிலான அன்பு வெளிப்படுகிறது. ஸ்ருதி சொன்ன சந்தேகத்தை மீனாவிடம் முத்து பகிர்கிறான். அந்த ஜோசியக்காரியை வரவழைத்து மீனாவை வீட்டை விட்டு அனுப்பியது ரோகிணியாகத்தான் இருக்கும் என்று முத்துவும் இப்போது சந்தேகிக்கிறான். உன்னை வீட்டை விட்டு அனுப்பினால்தான் அவள் உள்ளே வர முடியும், இதற்கு பின்னால் பெரிய சதி இருக்கிறது என்று முத்து ஆவேசமாக பேசுகிறான். மீனாவின் அம்மாவின் வீட்டில் இன்று இரவு தங்கப் போவதாக முத்து கூற மீனாவின் முகத்தில் புன்னகை பூக்கிறது. சதி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் முத்துவின் கோபத்திற்கு தப்ப முடியாது என்பது போல அவரது பார்வை தீயாக இருக்கிறது. உண்மையை வெளிக்கொண்டு வர முத்து ஒரு இரகசிய திட்டத்தை தீட்டுகிறான். ஷோரூமில் அமர்ந்து கொண்டு தன் நிலையை நினைத்து புலம்பும் மனோஜ் ஒரு பக்கம் பரிதாபமாகவும் மறுபக்கம் நகைச்சுவையாகவும் இருக்கிறான். நான் இவ்வளவு படித்தும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அவன் ஜீவாவிடம் கூற ஜீவா கொடுக்கும் ஐடியாக்கள் அவனை மேலும் குழப்புகின்றன. ரோகிணியிடம் இருந்து விவாகரத்து பெற வேண்டும், ஆனால் அவள் ஒத்துழைக்க மாட்டாள் என்று மனோஜ் கவலைப்படுகிறான். அப்போது ஜீவா, நானே ரோகிணியை காதலிக்கட்டுமா என்று ஒரு விபரீதமான யோசனையைச் சொல்ல மனோஜ் அதிர்ச்சியில் உறைகிறான். தன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்பது கூடத் தெரியாமல் அடுத்த திருமணம் செய்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் கனவு காண்கிறான். படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, புத்தியும் வேண்டும் என்பதற்கு மனோஜ் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறான். ரோகிணியின் பிடியில் இருந்து தப்பிக்க அவன் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அவனுக்கே வினையாக முடியப் போகிறது என்பது மட்டும் உறுதி.